தூத்துக்குடியில் கனமழையால் உயிரிழந்த 22 பேர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். விஜயகாந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதற்கட்டமாக ஏரல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பார்வையிட்டார். பின்னர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் சுமார் 22 பேருக்கு முதற்கட்டமாக தலா ஒருவருக்கு 5 லட்சம் மேனிக்கு 22 பேருக்கு காசோலைகளை வழங்கினார். தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்து வீடு இழந்தவர்களுக்கு தாலுகாவிற்கு 5 பேர் என 10 தாலுகாவிற்கு தலா 10,000 என மொத்தம் 50 பேருக்கு காசோலை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நிவாரண தொகை, அதாவது அந்த காசோலையை வழங்கும் போது மிகவும் கனத்த இதயத்துடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார். அந்த பெற்றுக்கொண்டவர்கள் கூட கண்ணீர் மல்க அவர்களிடம் அந்த உதயநிதி காசோலையை பெற்றுக்கொண்ட போது சில கோரிக்கைகளையும் முன்வைத்த அந்த கஷ்டங்கள், வீடு இடிந்தவர்கள் புதுப்பித்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அனைத்து துறை அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களில் சிலவற்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட உள்ளார். தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.